வணக்கம் தலைமையிலே. உலக இராணுவமே வியக்கும் வண்ணம் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு எதிராக மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது இந்திய இராணுவம் மீண்டும் ஒரு முறை. அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக பிரதமர் மோடிஜி ராஜதந்திர வெற்றியை மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அதே சமயத்தில் உலகமே கிண்டல் செய்யும் வண்ணம் பாகிஸ்தானும் அதனுடைய இராணுவமும் படுதோல்வி தழுவியிருக்கிறது, மண்ணை கவ்வியிருக்கிறது. இதில் என்ன படுதோல்வி வெட்கக்கேடு அப்படின்னா, பாகிஸ்தானை இந்தியா ஏதாவது ஒரு வகையில் தாக்குதல் நடத்தும், ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தும் சொல்லி உலகத்துக்கே தெரியும். பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் தெரியும் ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்லி. அப்படி தெரிந்துமே எந்தவித பதில் தாக்குதலும் நடத்த முடியாமல் திராணியற்று அத்தனை இந்திய நடத்திய தாக்குதலும் வாங்கி கொண்டு பேடித்தனமாக இருந்திருக்கிறது பாகிஸ்தான் இராணுவம். முதல்ல இந்திய விமானப்படை, இந்திய இராணுவம் எல்லையை தாண்டி இருக்காங்க. இந்திய எல்லையை தாண்டி அவர்கள் எல்லைக்குள் போயிருக்காங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ளே போய் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுக்கு மேலே பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. 29 இடங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 26 ஏவுகணைகள் குண்டுகள் போயிருக்கு. ஒரே ஒரு ஏவுகணை கூட அவங்க திருப்பி தாக்க முடியல, மறிக்க முடியல. ஒரு குண்டை கூட திருப்பி தாக்க முடியல. அதே சமயத்தில் ஒரு போர் விமானத்தை கூட பார்க்க முடியல. வெட்கக்கேடாக அத்தனை தாக்குதலையும் வாங்கி கொண்டு அத்தனையும் சிதிலமடைந்து கொண்டு ஆனாலுமே பொய்யான செய்தியை பரப்பி மகிழ்ந்து கொண்டிருக்காங்க. எத்தனை நாள் பொய்யான செய்தி எடுப்படும்? பொய்யான செய்தி என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுடைய பள்ளி எண்ணிக்கை சரியாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி தாக்குதல் நடத்துனாங்கன்னா அவங்க முதல் செய்கிற வேலை, பாகிஸ்தான் செய்கிற வேலை, ஓடி அங்கே பிணமாய் கிடக்கிற பயங்கரவாதிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு உடனடியாக புதைச்சிருவாங்க. எங்கேயாவது இடத்துல எவன் பயங்கரவாதியை கொன்னமோ ஒருத்தனையும் நம்ம சொல்ல முடியாது, அத்தனை பேர்த்தையும் எடுத்து கொண்டு புதைச்சிருவானுங்க. புதைச்சிட்டு ஏதாவது தவறுதலாக பெண்கள் குழந்தைகள் இறந்திருந்தால், மரணம் அடைந்திருந்தால் நம்ம தாக்குதலில், அதே சமயத்தில் இன்னுமே ஆழமாக போய் பார்த்தோம்னா அன்றைய தினம் பாகிஸ்தானில் எங்கேயாவது ஒரு விபத்தில் ஏதாவது குழந்தைகளோ பெண்களோ மரணம் அடைந்தால் கூட அந்த பிணத்தை இங்கே கொண்டு போட்டு இந்திய இராணுவம் தாக்கி அப்பாவி மக்கள் தான் செத்தாங்க, தீவிரவாதிகள் சாகலை, பயங்கரவாதிகள் மரணம் அடைந்து சொல்லி எப்பொழுதும் சொல்வதை போல் இப்பொழுதும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம தாக்கியது துல்லியமாக பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளை மட்டுமே நம்முடைய குறி. அதே சமயம் பழைய புகைப்படங்களை எடுத்து, பழைய மிரஜ் போர் விமானம் கீழே விழுந்து எரிந்ததை எடுத்து பதிவிட்டு, பாகிஸ்தானுடைய இராணுவமே அதிகாரப்பூர்வமாக பதிவிட்டு, இது பாருங்க அவங்களுடைய போர் விமானம் எரியுது அப்படின்னு இருக்காங்க. இது பழைய வீடியோ. இது அதே சமயத்தில் இன்னும் பெட்ரோல் டேங்க், நம்முடைய ரஃபேல் போர் விமானத்தோட பெட்ரோல் டேங்க் கீழே விழுந்தது. அது இயல்பான ஒன்று. அது நம்ம விமானிகள் தான் விழுக்காட்டுவாங்க, டிராப் டேங்க் அப்படிம்பாங்க. அதை புகைப்படம் எடுத்து கொடுத்து ரஃபால் போர் விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்தோன்னு சொல்லி பொய் செய்தி பரப்பி மகிழ்வது. அவனுங்க செய்திருந்தால் கூட ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கும் ஊடகங்கள், இந்திய ஊடகங்கள், பிரபல பேச்சாளர்கள் அதை கிராஸ் செக் எதுவும் பண்ணாமல் அப்படியே எடுத்து அந்த புகைப்படத்தை இங்கே போட்டு ஆமாம் ரஃபால் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லுறது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அதே பெட்ரோல் டேங்கை கீழே போடுறாங்க அப்படின்னா, ஒரு தாக்குதலுக்கு நீண்ட தூரம் ஒரு போர் விமானம் செல்லுது அப்படின்னா, ரஃபால் போகும்போது அதோடைய பிரதான எரிபொருள் தொட்டியில் எரிபொருள் நிரப்பி வச்சுருப்பாங்க. அது பத்தாதுங்கும் போது மற்ற வெளியே இருக்க எரிபொருள் தொட்டி அது வெளியே மாட்டியிருப்பாங்க, அதில் நிரப்பியிருப்பாங்க. சண்டைக்கு போகும்போது வெளியே இருக்கிற எரிபொருள் தொட்டியிலேருந்து தான் எரிபொருளை எடுத்து முதல்ல உபயோகப்படுத்துவாங்க. அது தீர்ந்த பிறகு தான் பிரதான எரிபொருள் தொட்டிலிருந்து எடுப்பாங்க. இந்த வெளியே இருக்க எரிபொருள் தொட்டியை அவங்க கீழே விழுக்காட்டிடுவாங்க. சண்டை போட்டுட்டு திரும்ப வரும்போது, இல்லை சண்டை போடும்போது காலியானே கீழே விழுந்துடும், கீழே விழுக்காட்டுவாங்க. ஏன் அப்படின்னா, அது கீழே தள்ளிட்டோம்னா எடை குறையும் போர் விமானத்துக்கு, அப்போ இன்னும் வேகமாக போகலாம். அதனால் கீழே விழுக்காட்டுவாங்க. ரேடாரில் மாட்டிக்காமல் இருக்கணும். அந்த வெளியே இருக்கும் எரிபொருள் தொட்டி எப்படியுமே கண்ணுக்கு புலப்படும் விதமாக தான் இருக்கும், ரேடாருக்கு புலப்படும் விதமாக இருக்கும். அதனால் அதிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த எரிபொருள் தொட்டியை கீழே விழுக வச்சுட்டு தான் அவங்க மேலே பறந்து போவாங்க. ஆனால் இதெல்லாம் எல்லோருக்குமே தெரியும், இராணுவத்துக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு நாங்கள் ரஃபாலை விழுக்காட்டுன்னு சொல்கிறது மாபெரும் நகைச்சுவை.
அதை இங்கே இருக்க ஊடகங்களுமே கிராஸ் செக் பண்ணாமல் ஆமாம் கீழே விழுந்துட்டு சொல்கிறது வந்து ஒரு அப்பாவி மக்கள் சொல்லியிருந்தால் பரவாயில்ல, ஊடகங்கள் சொல்லுவது மிக தப்பு. புரிஞ்சுங்க, நம்முடைய எந்த போர் விமானத்தையும் அவர்களால் பார்க்க கூட முடியல நேற்று. அதுவும் இல்லாமல் நம்ம 26, 28 ஏவுகணைகள் குண்டுகளை அனுப்பியிருக்கோம். ஒன்றை கூட அவங்களால வானில் மறித்து தாக்க முடியல. இதை நம்மளால செஞ்சுருப்போம். அத்தனை தாக்குதலையுமே பேடித்தனமாக வேடிக்கை பார்த்து விட்டு ஒரு ஒளிந்து திருந்தும் பேடிகளாக அமைஞ்சிருக்காங்க. அதே போல் நேற்று தாக்குதலில் ஈடுபட்டிருந்து நாகாஸ்திரா ட்ரோன்கள், தற்கொலை செய்து கொள்ளும் ட்ரோன்கள். அதோட வேலையே அதுதான். அது போயிட்டு ஒரு வழி பயணம் திரும்ப வராது. அது நாகாஸ்திரா ட்ரோன் போகும், வட்டம் அடித்து பார்த்துட்டே இருக்கும். சரியான இலக்கு கையில் கிடைச்சோடனே, அது கிடைச்சோடனே போய் மோதி குண்டுகளையும் போட்டு மோதி அங்கே வெடித்து சதறிடும். ஆனால் பலத்த தாக்குதலை நடத்தியிருக்கும். அதோட பெயரே தற்கொலை ட்ரோன். அந்த புகைப்படத்தை எடுத்து காமிச்சு விழுந்துருச்சு அப்படின்னா நாகாஸ்திரா ட்ரோன் விழுகிறதுக்கு தான் போகிறதே. ஆனால் அதெல்லாம் வந்து இந்த இவருடைய கையாளகத்தனத்தை மறைப்பதற்காக ஏதோ பேசுவது. இதுதான் உலகம் இன்னைக்கு சிரித்து பார்க்குது அவங்கள. இத்தனை போர் விமானங்கள் போயிருக்கு, ஏவுகணை போயிருக்கு, குண்டுகள் விழுந்திருக்கு, எதையுமே தடுக்க முடியல. இந்திய ராணுவ தரப்பு சொல்வது போல 70ற்கு மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொன்று குவித்திருக்கிறோம் நம்ம. இதில் எங்க ராஜதந்திர வெற்றி மோடிஜினா? இந்த இவ்வளோ பெரிய தாக்குதல் சிறிய சேதம் இல்லாமல் முடிப்பதற்கு காரணம் வந்து இந்த பின்னால் இந்த ராஜதந்திரம் தான். என்ன ராஜதந்திரம்னா 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் 7 to 9 போர் ஒத்திகையை அறிவிச்சிருந்தார் பிரதமர். போர் ஒத்திகைங்கிறது வந்து 40,000 ஆழ்வலர்கள் வாலண்டியர்ஸ் அப்படிம்போம், அவர்கள் பங்கு பெற்றது. அவங்களுடைய போர் விமானங்களோ ஏவுகணைகளோ வந்து விழுகும்போது முன்னெச்சரிக்கையாக விசில் பண்ணுறது, சைரன் பண்ணுறது. அந்த சைரன்லாம் சரி பண்ணுங்க, காயப்பட்டவங்களை எப்படி மற்ற பக்கம் மாற்றுவது, இது எல்லாத்தை விட இந்திய பொக்கிஷங்களை உருமாற்றுவது. அது இந்திய பொக்கிஷம் அப்படின்னா இப்போ தாஜ்மஹால் இந்தியாவுடைய ஒரு பொக்கிஷம், கல்பாக்கம் அணு மின் நிலையம், கூடங்குளம் அணு மின் நிலையம், அதெல்லாம் இந்தியாவுடைய பொக்கிஷம். அதுவும் இல்லாமல் பட்டேல் அவருடைய சிலை இந்தியாவுடைய பொக்கிஷம். இதெல்லாம் உருமாற்ற சொல்லியிருந்தார். உருமாத்துறது அப்படின்னா போத்தி வைப்பாங்க. பொதுவாக நம்ம போர்க்காலத்தில் போத்தி வைப்பாங்க, மணல்கள் எடுத்து மேலே கொட்டுவாங்க, இலை தலையெல்லாம் தூக்கி போட்டு மோடி அது ஒரிஜினலாக தெரியாத மாதிரி பண்ணுவாங்க. இதுக்கு தான் 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் டைம் எடுத்திருந்தாங்க. அப்போ உலக இராணுவ ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, நான் கூட என்ன நினச்சேன்னா 9ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே ஒரு தாக்குதல் நடத்தலாம். ஏன்னா இந்த ட்ரில் நடக்கிறதுனால, இது உருமாற்றுவதனால இது நடக்கும், இது இயல்புன்னு சொல்லி எல்லாருமே நினச்சாங்க. பாகிஸ்தானும் அப்படி நினச்சி தான் ஏமாந்துருச்சு. அவங்களும் என்ன நினச்சாங்கன்னா, இதெல்லாம் போத்துறக்கு உருமாற்றுறக்கு தேதியாகும், அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து தாக்குவாங்க, நம்ம 10ஆம் தேதிக்கு மேலே விழிப்போடு இருக்கலாம்னு சொல்லி பெரிய முன்னெச்சரிக்கை இல்லாமல் ஏமாந்து மாட்டிக்கிட்டானுங்க. இரவு 1 மணிக்கு மேலே போய் தாக்குதல் நடத்தினாங்க. நம்முடைய போர் விமானங்களை அவர்களால் பார்க்க கூட முடியல. 26 மிசைல் அத்தனையுமே வாங்கிக்கிட்டாங்க. இதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் இஸ்ரேல் யோசித்து பாருங்கள். இஸ்ரேல் மேலே 200, 1000 ஏவுகணைகள் வரும். ஈரான்லேருந்து வரும், ஹிஸ்புல்லாட்டிருந்து வரும், ஹமாஸ்லேருந்து வரும். அத்தனையுமே தடுத்துருவாங்க. அதுதான் வான் பாதுகாப்பு அமைப்புங்கிறது. இவங்ககிட்ட எதுவுமே இல்லாமல் வெட்டித்தனமாக பேசிக்கிட்டு பயங்கரவாதத்தை வளர்த்திக்கிட்டு நல்லா அடி வாங்கியிருக்கானுங்க. 2வது ராஜதந்திரம் வந்து இந்த மாபெரும் தாக்குதலை தலைமை ஏற்று நடத்திய 2 பெண் அதிகாரிகள், இந்திய பெண் அதிகாரிகள். இன்றைக்கி அவங்க பேட்டி கூட கொடுத்தாங்க. அவங்க தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை தலைமை எடுத்திருந்தாங்க. ஒரு பெண் கிட்ட அடி வாங்கினானுங்க பாகிஸ்தான் இராணுவம், இவ்வளோ பெரிய மரண அடியை வாங்கினானுங்க. அதுக்கு தலைமை ஏற்றது இந்தியாவில் உள்ள 2 பெண்கள்ங்கிறது அவனுக்கு மாபெரும் வெட்கக்கேடு, கேவலம். அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவன் வந்து பெண்கள்னாவே முகமூடி போட்டுக்கணும், ஒளிஞ்சு உட்காரணும், வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிற சமயத்தில் 2 பெண்கள் இந்த மரண அடிக்கு தலைமை எடுத்திருக்காங்க. அது ஒரு ராஜதந்திரம். பெண்கள் அழிந்து போன பொட்டுக்கு இந்த பயங்கரவாத தாக்குதலால் இந்த 26 பெண்களுக்கு வந்து பொட்டு அழிந்தது. அதுக்கு பெண்கள் மூலமாகவே பதிலடி கொடுத்தது மிகச்சிறப்பு. ஆப்ரேஷன் சிந்தூர்
மிகச்சிறப்பான பெயர், மிகச்சிறப்பான ராஜதந்திரம், மிகச்சிறப்பான வெற்றி. இதில் வந்து குறிப்பாக வந்து இந்த மசூத் ஆசார் மிகப்பெரிய பயங்கரவாதி. அவன் மீது தாக்குதல் நடத்தும்போது அவன் தப்பிச்சுட்டான், அவன் குடும்பம் மாட்டிக்கிச்சு. அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள் 10 பேர், நெருங்கியவர்கள் 4 பேர், 14 பேர் அங்கே மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவளுடைய அக்கா புருஷனும் அடக்கம். நிச்சயமாக இதெல்லாம் தேவை. அப்போ தான் அவனுக்குலாம் ஒரு உணர்வு வரும். அவன் செத்திருந்தா கூட அவனுக்குலாம் புரியாது. அவன் வந்து 72 பொம்பளை கிடைக்கணும்னு நினச்சிட்டே சுற்றிட்டு இருப்பான். அவன் இருக்கும்போது அவன் குடும்ப பெண்களை அடித்து காட்டணும். நான் வந்து பெண்கள் மேலே தாக்குதல் நடத்துறது தப்பு தான் என்றாலுமே இந்த பேடிகளுக்கு உணர வைப்பதுக்கு இதை விட வழி இல்லை. இவனுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு பீதியை, ஒரு கவலையை கொடுத்தது, சோர்வை கொடுத்துருக்கிறது இந்திய இராணுவம் மாபெரும் தாக்குதலின் மூலமாக. அதே சமயத்தில் வந்து நீங்கள் மசூதிகள்லாம் வந்து அடிச்சிட்டாங்க, மசூதி புகையுது, தரைமட்டம் ஆகுதுலாம் பார்ப்பீங்க. பயங்கரவாதிகள் ஒளிந்து கொள்ளும் இடமே மசூதிகள் தான். நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த பயங்கரவாதிய பேடிகள் பயங்கரவாதத்தனம் பண்ணிட்டு அப்பாவி மக்கள்கிட்ட வாலாட்டிட்டு இவன் முதல்ல போய் ஒளியிற இடமே மசூதி தான். மசூதிக்குள்ளே ஒளிஞ்சுக்குவான். பெண்கள் படிக்கும் பள்ளிக்குள்ளே ஒளிஞ்சு நிற்பான். பெண்கள் படிக்கும் பள்ளிக்குள்ளே, குழந்தைகள் படிக்கும் பால்வாடிக்குள்ளே. இதுதான் இவனோட ஒளியிற இடமே. அப்போ வந்து நம்ம தாக்குதல் நடத்துவதற்கு வேறு வழியே இல்லை. நம்முடைய இலக்கு பயங்கரவாதிகள் தானே ஒழிய மசூதிகள் அல்ல. ஆனால் மசூதிக்குள்ளே அவன் ஒழியும் போது அவனை அடிக்காமையும் விட முடியாது. அப்படி அடிக்கப்பட்டதான் மசூதிகள். மற்றபடி மசூதி நம்ம வந்து இஷ்டப்பட்டெல்லாம் நம்ம தாக்குதல் நடத்தவே இல்லை. இதில் இந்திய விமானப்படை, இந்திய இராணுவம், பிரதமருக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிற அதே நேரத்தில் இந்திய சேட்டிலைட் மாபெரும் பங்காற்றிருக்கு இந்த வெற்றிக்கு பின்னால். எப்பொழுதுமே உள்நாட்டு உற்பத்தி மிகச்சிறப்பானது புரிஞ்சிருக்கும். நம்ம சேட்டிலைட் மூலமாக கண்காணிக்கப்பட்டதான் இந்த 9 இடங்கள். எல்லோருமே கேட்குறாங்க, எப்படி இந்த 9 இடத்த கண்டுபிடிச்சாங்க, யார் போய் சொல்லி கொடுத்தது? முன்கூட்டியே பார்த்துருவாங்க. சேட்டலைட் மூலமாக பயங்கரவாதிகள் எங்கே ஓடிறாங்க, எங்கே நடமாட்டம் இருக்குது, எவன் ஆயுதம் கொண்டு போயிட்டு இருக்கான், இது எல்லாமே இன்றைக்கி பார்க்க முடியும். துல்லியமாக பார்த்து எங்கே அதிக ஆட்கள் போகிறாங்க, இவர்கள் எங்கே ஒளிவாங்க, இதெல்லாமே சேட்டலைட் மூலமாக பார்த்துருவாங்க. இதே சமயத்தில் நம்மகிட்ட சேட்டலைட் இல்லை. ஒருவேளை அமெரிக்கா உதவி நாடணும்னு வைங்களேன், அமெரிக்கா நமக்கு சொல்லுவாங்க இந்த இடத்துல இவனுக்கெல்லாம் இருக்கான்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அந்த தகவலை அவனுக்கும் சொல்லுவாங்க. இதுதான் டபுள் கேம் ஆடிருப்பாங்க. இது மேலை நாடுகள்கிட்ட கேட்டிருந்தோம்னா. அதுக்காக இந்திய விஞ்ஞானிக்கு பாராட்டுகள். இஸ்ரோ அருமையாக நம்ம சேட்டலைட் அனுப்பி வேறு யார்ட்டையுமே உதவி கேட்காம நம்முடைய சேட்டலைட்டை பார்த்து இந்த உளவு தகவல் கொடுத்தனால தான் காதும் வச்ச மாதிரி அடித்து மரணடி பிச்சு எடுத்துட்டோம் போய். அவங்களுக்கும் பாராட்டுகள். இந்த தாக்குதலாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இதில் ஈடுபட்டது ரஃபால் போர் விமானம். இதில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்ட ஆயுதங்கள் வந்து ஹாமர்மாங்க. இது வந்து குண்டு வகைகள். இது வழி நடத்தி செல்லப்படக்கூடியது. இதை வந்து குண்டை வந்து வெளியே தள்ள பிறகு அது தன்னை போல உந்தி செல்லும். இதை வழிநடத்தி சென்று மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தும். ஹாமர் குண்டுகள். ஒருவேளை போகிற இடத்துல அந்த இலக்கு தவறுனா கூட இதை வெடிக்க வைக்காமல் நம்மளால் திருப்ப முடியும். அந்த அளவுக்கு வசதி வாய்ந்தது ஹாமர் குண்டுகள். இது 1000 கிலோ வரைக்கும் குண்டுகளை எடுத்து செல்லக்கூடியது. நேற்று நம்ம போட்டது. அதே போல் ஸ்கால்ப் மிசைல் ஏவுகணைகள், இதுவுமே 1300 கிலோ வரைக்கும் எடையோட போகும். இதில் குண்டுகளுடைய வெடி மருந்தோட வெயிட் மட்டுமே 500 கிலோ இருக்கும். மாபெரும் தாக்குதலை தரக்கூடியது ஸ்கால்ப் மிசைல்ஸ். இது இரண்டுமே பிரான்ஸுக்கு சொந்தமானது. அதே சமயத்தில் இன்னும் மிகப்பெரிய தாக்குதல் இங்கே பரபரப்பாக பேசப்படலை. நிச்சயமாக பேசியிருக்கணும். ஆனால் நம்ம தாக்குதல் நடத்தும் போது இதெல்லாம் அவனுக்கு எதுவுமே சொல்ல மாட்டானுங்க நம்ம பத்திரிகைகள். அதே அவனுங்க இதுவே பண்ணியிருந்தால் பயங்கரமாக பேசியிருப்பாங்க. மோடிஜி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. தண்ணியை நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னார் மோடிஜி. தண்ணி வந்து இனிமேல் பாகிஸ்தானுக்கு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். எல்லாருமே வந்து பேச்சு ஒரு மிரட்டல் அப்படின்னு மாதிரி நினச்சிருந்தாங்க. இப்படி மிரட்டினதுக்கே அவன் சண்டைக்கும் வந்திருக்கணும். அவனுக்கு அந்த வக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் மே 1 - 4 வரைக்கும் ஒரு மாபெரும் காரியத்தை அங்கே செஞ்சு காட்டியிருக்காரு. 6 நீர் மின் நிலையங்கள் அங்கே இருக்குது. அந்த நீர் மின் நிலையத்துக்கு ஏகப்பட்ட தண்ணியை சேர்த்து வைக்கணும். மின்சாரம் உற்பத்தி செய்வோம். மீதமான தண்ணி பாகிஸ்தானுக்குள்ளே போகும். இப்போ நீர் வந்து அங்கே போய்கிட்டு தான் இருக்குது. இனி அணைக்கட்டு கட்டுறதுக்கு நாளாகும், தண்ணியை திருப்பறதுக்கு வருஷங்கள்லாம் ஆகும். ஆனால் அதிரடியாக என்ன பண்ணார் அப்படின்னா மோடிஜி வந்து யார்ட்டையும்
எந்தவித அனுமதியும் வாங்காமல், இதுக்கு அனுமதி வாங்கியிருக்கணும், பாகிஸ்தான்கிட்ட சொல்லியிருக்கணும், எதுவுமே சொல்லாமல் அந்த அணைக்கட்டுகளை ஆழப்படுத்தியிருக்கார். அந்த அணைக்கட்டுகள் வந்து எப்போவுமே பாதி அளவுக்கு சேறுகளும் வண்டல்களும் தான் தேங்கி நிற்கும். அந்த சேர்ந்திருந்த வண்டல்கள், சேறுகள், சகதி மற்ற எல்லாத்தையுமே எடுத்து அந்த அணைக்கட்டை அரை மடங்கு ஆழப்படுத்தியிருக்கார். அந்த அரை மடங்கு ஆழப்படுத்தும் போது இன்னும் அதிக தண்ணி அங்கே சேர்த்து வைக்கப்படும். பாகிஸ்தானுக்குள்ளே போகாது. நம்மகிட்ட இன்னும் சேர்த்தும் போது அங்கே தண்ணி அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை, இங்கேயே தண்ணி சேர்த்தப்படும். 2 அணைக்கட்டை அப்படி துல்லியமாக ஆழமாக ஆழப்படுத்தி முடித்தார். அதுபோக இன்னும் 4 அணைக்கட்டை வந்து ஆழப்படுத்துங்கன்னு சொல்லி செயலையும் செஞ்சு காமிச்சார். அது யாருமே இங்கே சொல்லலை. அதுபோக 3 புதிய பெரிய அணைக்கட்டுகள் மின்சார எடுப்பதற்கு கட்டுங்கன்னு சொல்லி அதுக்கான பணத்தையெல்லாம் ஒதுக்கி 2027க்குள்ள, 2026 தான் சொன்னாங்க, அது ஒரு வருஷத்தில் முடிக்க முடியாதுன்னு தெரியும், 2027க்குள்ள முடிங்கன்னு சொல்லி உத்தரவும் போட்டிருக்காரு. NHPC லிமிடெட் அப்படிம்பாங்க, நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன், நம்முடைய மத்திய அரசு நிறுவனம். அவங்க தான் இந்த டேம் ஆழப்படுத்தினது, புது டேமை கட்ட தொடங்கியிருக்கிறது. இதெல்லாம் இங்கே செய்தியாகலை. இதுக்கெல்லாம் பாகிஸ்தான் மிகப்பெரிய பின்விளைவை கொடுத்துருக்கணும். எதுவுமே செய்யாமல் பேடித்தனமாக சண்டை போட வக்கு இல்லாமல், சண்டைக்கு வரவங்களை தடுக்க முடியாமல் பழைய வீடியோ போட்டு பழைய ஒரு அப்பாவி மக்களுக்கு தெரியாத புகைப்படம்லாம் காட்டி ஏமாத்துறது வந்து பேடித்தனத்திலும் பேடித்தனம். அந்த அப்பாவி ஆண்களை கொன்ற பயங்கரவாதிகளுக்கும் இந்த பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. 2 பேருமே பேடிகள் தான். வாய் சொல்லில் மட்டுமே வீரர்கள். வாயில் பேசலாம், காஷ்மீர் எங்கள் கழுத்து நரம்பு, நாங்கள் விட்டு கொடுக்குமான்னு சொல்லி. அவன் ஊரில் பூந்து அடி விழுகுது, அவன் நாட்டுக்குள்ளே பூந்து அடிக்கிறான். அதை தடுக்க வக்கில்லாத நாய் அவன் பேசுகிறான், நான் காஷ்மீரை வந்து என் கழுத்து நம்புனு. முதல்ல உங்களை பாருங்கடா. உங்களை அடிக்கும் போதே உங்களால் தடுக்க முடியாது. உங்களை நாங்கள் நினச்சி அடித்தோம்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, வேடிக்கை தான் பார்க்க முடியும் உங்களால். அப்படி இருந்துக்கிட்டு இதை தேவையில்லா வெட்டி வாய்களாக பேசக்கூடாது. இந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தது இஸ்ரேலிய தூதுவர், அம்பாசிடர். அவர் வந்து இந்தியாவுக்கான தூதுவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பயங்கரவாதிகள் நீ புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஒளிவதற்கு இடங்களும் தெரிஞ்சுக்குங்கன்னு இருக்காரு. நீங்கள் எங்கேயும் ஒழிய முடியாது, எங்கே ஒழிஞ்சாலும் பார்ப்போம். நீ மசூதியில் போய் ஒழிஞ்சாலும் சரி, பெண்கள் புடவைக்குள்ளே போய் நீ பூந்தாலும் சரி அடிப்போம். புரிஞ்சுக்கணும், அருமையாக சொல்லியிருக்காரு. அதே போல் இந்தியா தன்னை தற்காத்து கொள்ள பிறரை தாக்குவதற்கு உரிமை உள்ளது. மிக அழகாக பதிவு பண்ணது இஸ்ரேலிய அம்பாசிடர் தான். ஏற்கனவே நான் வந்து துல்லியமாக பதிவு பண்ணியிருந்தேன், மிகப்பெரிய போர் நடைபெறாது, அதே சமயத்தில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்குன்னு சொல்லி மிக அழகாக அதை செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. ஏன் போர்லாம் நடைபெறாதுன்னா பாகிஸ்தான் தாங்காது. மூடிஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, MOODIS அப்படிம்பாங்க. உலக அளவில் அவருடைய உலக நாடுகளின் செல்வாக்கை, பொருளாதாரத்தை அவங்க தான் சொல்லுவாங்க. அதை பார்த்து தான், மூடிஸ் சொல்கிறத பார்த்து தான் சர்வதேச நாடுகள் கடன் கொடுப்பாங்க. மூடிஸோட அறிக்கையை பார்த்து தான் கடன் கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிக நீண்ட போர் வந்தாலும் இந்தியா தாக்கு பிடிக்கும், போரை நடத்தும். இந்தியாவுக்கு பொருளாதாரத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இந்தியா அந்த போரை வெற்றி பெற்றோம். அதே சமயத்தில் போர் என்று வந்து பாகிஸ்தான் போரில் கலந்துக்கிட்டால் பொருளாதாரத்தில் மிக பின்னடைவை சந்திக்க நேரிடும். பழைய மாதிரி பெட்ரோல் டீசல் இல்லாமல், சாப்பாட்டுக்கு இல்லாமல் அவங்க போயிடுவாங்க. அதனால் வந்து போர் அவர்களுக்கு தேவையற்றதுன்னு சொல்லி மூடிஸ் வந்து அந்த நிறுவனம் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி போர்லாம் வந்தாங்கன்னா இங்கே மிகப்பெரிய பிச்சை எடுக்க நிலைமைக்கு, சோத்துக்கு பிச்சையாக போயிடுவானுங்க. எந்த நாடும் கடன் கொடுக்காது, அந்த ஒரு பயம். 2வது, இந்தியா வந்து அப்பர் ஹேண்டில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவர்கள் இந்தியாவுடைய கை மிக உயரத்தில் இருக்குது ஆயுத பலத்தில். அதனால் அதெல்லாம் தெரியுமா அவங்க சண்டைக்கு வர மாட்டாங்க, வெட்டியாக நாய் மாதிரி தான் குறைக்கணும். சரியாக சொல்லப்போனால் இதில் வந்து கதாநாயகனாக பெயர் எடுத்த ரஃபால் போர் விமானம், அதிகாரப்பூர்வமான அறிக்கை இந்திய அரசு இனிமேல் தான் வரும். ஆனால் வெளியே தெரிகிற வரைக்கும் இதில் கதாநாயகனாக பெயர் எடுத்த ரஃபால் போர் விமானம் மாபெரும் தாக்குதல் எடுத்து திரும்பி வந்திருக்கு. நம்மகிட்ட 36 ரஃபால் போர் விமானம் இருக்குது. அடுத்த ஆர்டர் கொடுத்துருக்கோம். இதில் மாட்டப்பட்டுள்ள ஆயுதங்கள் ஸ்கால்ப் மிசைல், ஹாமர் குண்டுகள், மெட்டோர் மிசைல், இதெல்லாம் வந்து சர்வதேச புகழ் பெற்றது.
அதே சமயத்தில் இதுக்கு இணையாக பாகிஸ்தான் இருக்கிறது வந்து J-10 போர் விமானம். இது வந்து சீனாவிலேருந்து இந்த J-10 போர் விமானத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. அதில் மாட்டப்பட்டுள்ள ஏவுகணை வந்து PL-15 PL-15 இந்த J-10 போர் விமானமும் PL-15 இந்த ஏவுகணையுமே எங்கேயுமே சோதனை செய்யப்படல. அது எங்கேயுமே சோதனை செய்யப்படாமல் சும்மா செஞ்சு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். சண்டையெல்லாம் பங்கெடுத்ததில்ல. ஆனால் ரஃபால் வந்து உலகம் புகழ்பெற்றது. இன்றைக்கி அதை மீண்டும் ஒரு முறை இந்தியா மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. அதே போல் வான் பாதுகாப்பு சாதனம் இன்றைக்கி உலக நாடுகள் சொல்கிறது வந்து S-400 நம்மகிட்ட நிறையா இருக்குது. ஆனால் முதன்மையாக சொல்கிறது S-400 இது ரஷ்யாவுடையது. இன்னைக்கு வான் பாதுகாப்பு சாதனத்தில் உலக நம்பர் 1 S-400 தான். இதுக்கு இணையானது எதுவுமே கிடையாது. இதில் வந்து அவங்ககிட்ட பார்த்தோம், பாகிஸ்தானில் பார்த்தோம்னா H-9 இந்த வான் பாதுகாப்பு சாதனம் சீனாவுடையது. இது எந்த சண்டையிலையும் தன்னை நிரூபிக்கவில்லை H-9. அதே சமயத்தில் S-400 உலகம் முழுவதும் இருக்கு தன்னை நிரூபித்த வான் பாதுகாப்பு சாதனம். அதே போல் ஏவுகணை எடுத்துட்டோம்னா நம்ம அக்னி ஏவுகணை வந்து முழு சீனாவை தாக்கக்கூடியது. 8000 கிலோமீட்டர் நம்ம சோதனை செஞ்சே காமிச்சிட்டோம். அதுக்கு மேலேயும் அது போகக்கூடியது. அதுபோக உலகத்தின் மிக வேகமான பிரம்மோஸ் ஏவுகணை, நிர்பய் ஏவுகணை, பிரகார் இதெல்லாமே நம்ம சோதித்து காட்டி படைகளை சேர்த்துட்டோம். மிக வேகமானது நம்மகிட்ட இருக்கு. மிக அதிக தூரம் போகக்கூடியது, ஆயுதங்களை கொண்டு போவது நம்மகிட்ட இருக்கு. அதே சமயத்தில் பாகிஸ்தான் இப்போ என்ன சோதனை பண்ணாங்கன்னா 475 கிலோமீட்டர் போகிற அப்தலி ஏவுகணை, 175 கிலோமீட்டர் போகிற ஃபத்தா ஏவுகணை, ஷாஹின் 3 2750 கிலோமீட்டர் போகுது. அது இதுதான் சோதனை பண்ணினவங்க. இந்த அளவுக்கு ஏவுகணைகளுமே மிக பின்தங்கிய நிலையில் இருக்காங்க. அதுபோக சேட்டிலைட் வந்து இன்னைக்கு உலகத்தில் முதலிடத்தை நோக்கி போய்கின்ற நாடு இந்தியா. எதையுமே உளவு பார்க்க முடியும். மேலிருந்து ஒருத்தர் நடந்து போகிறது, ஆயுதம் கொண்டு வரான்னு பார்க்குற வரைக்கும் நம்மளால முடியும். அது எதுவுமே பாகிஸ்தானில் அந்த சேட்டலைட் வசதி எதுவும் இல்லை. அப்பர் ஹேண்டில் வந்து நம்முடைய இந்திய இராணுவம் இந்தியா இருக்குது பொருளாதாரத்துலாம். அதனால் இது கூட போட்டி போட்டுக்கிட்டு போருக்கெல்லாம் அவங்களால வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் நிச்சயமாக நியூக்ளியர்லாம் அவங்க எடுக்கவே மாட்டாங்க. 2 நாடுகளும் முதல்ல வந்து ஒருவேளை பாகிஸ்தானில் எடுக்கணும். அப்படி எடுத்தால் அப்படி ஒரு நாடை இல்லாமே பண்ணுவாங்க இந்தியா. அதனால் அந்த போக மாட்டாங்க. பாகிஸ்தான் போர் படுதோல்வி சந்திக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் முழு பெரிய போர் வராது. இன்றைக்கி வந்து இந்தியா தாக்குதல் நடத்துக்கு வாய்ப்பே சொல்லியிருக்காங்க. தகுந்த நேரம் பார்த்து, அதாவது உடனடியாக பதில் தாக்குதல் நடத்த கூட அவங்களால சொல்ல முடியல. தகுந்த நேரம் பார்த்து நான் தாக்குதல் நடத்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையோட அப்படியே அவன் நிறுத்திக்கணும். அதுபோல் இந்த பேடிகள், பயங்கரவாத பேடிகளை தூண்டி விடுறது, இந்த மதரசா பள்ளிக்கு நடத்தி இந்த மாதிரி ஆட்கள் தூண்டி விடுறது இங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இஸ்ரேல் சொன்னது போல் இனி ஒளிவதற்கு ஒரு இடம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் எங்கே போய் ஒளிஞ்சாலும் சரி, மசூதிக்குள்ளே போய் ஒளிஞ்சாலும் சரி, பால்வாடிக்குள்ளே போய் ஒளிஞ்சாலும் சரி, நீ புடவைக்குள்ளே போய் ஒளிஞ்சாலும் சரி, தேடி பிடிச்சி அடித்து கொண்டுருவோம். அதை மனசில் வச்சுக்கணும். மாபெரும் தாக்கல் பதிவு பண்ணிய இந்திய இராணுவத்துக்கு வாழ்த்துக்கள், மத்திய அரசுக்கு மோடிஜிக்கு வாழ்த்துக்கள், இந்திய மக்களுக்கு எனது பாராட்டுகள். இதுக்கு மேலே போர் வந்து பெருசாக போகாதுன்னு நினைக்கிறேன். இது அப்படியே முடிஞ்சிடும். மீண்டும் வந்து பாகிஸ்தான் தன்னை சீர்திருத்தி பார்த்துக்கணும். எந்த வகையில் நம்ம அடித்தாலும், இந்தியா அடித்தாலும் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, திருப்பி தாக்க முடியாது, நிரூபித்து காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி பயங்கரவாத பேடிகள் நீங்களும் யோசிச்சுக்கணும். நீ வந்து இந்த மாதிரி அப்பாவை கொண்டு ஓடி போய் நீ ஒளிஞ்சிக்கலாம், மசூதியில் போய் ஒளிஞ்சிக்கலாம், பாத்ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம், கழிவறையில் போய் ஒளிஞ்சிக்கலாம், புடவைக்குள்ளே ஒளியலாம்னு நினைக்காத. எங்கே இருந்தாலும் கொண்டுருவோம். நன்றிகள்.